பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 30ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனம். எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன். ஆமாங்க, இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு இதுல என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வழியை கர்த்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. நம்ம சந்தேகம் இல்லாம நம்மளுடைய டெசிஷனை அவர்கிட்ட கொடுக்கும்போது எல்லா காரியத்தையும் அவர் கைகூடி வர பண்ணுவார். எப்படி இந்த வசனத்தின்படி நம்மளோட காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்றதா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இதற்கு நம்ம வேத பகுதியில யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த கானாவூர் கல்யாணத்துல நடந்த அற்புதத்தை தாங்க, இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கானாவூர் கல்யாணத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுபடி திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவோட அம்மா இடத்துல வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவா இருக்குன்னு. அதற்கு இயேசுவோட அம்மா இயேசுவின் இடத்துல போய், இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவா இருக்கு, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இயேசு வந்து மரியாள் இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னோட வேலை இன்னும் வரலையே, அதாவது என்னோட டைம் அற்புதம் செய்யறதுக்கு இன்னும் வரல, இப்ப என்னட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு இயேசுவோட அம்மா இயேசுட்ட பேசாம வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பா இயேசப்பா காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு, நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க. அந்த வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டுட்டு இயேசு மரியாள் தன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கர்த்தர் அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க, இந்த 6 கற்சாடிகளையும் சுத்தம் பண்ணி நல்ல தண்ணி பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி பிடிச்ச பின்னாடி அந்த வேலைக்காரர்கிட்ட இயேசு சொல்றாங்க, இப்போ இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த வேலைக்காரர்களோட கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கணுங்க. அவங்க இயேசு மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் இயேசப்பா யார் முன்னாடியும் அற்புதம் செய்யவே இல்லை, ஆனா இவர் சொல்றாருன்னு அவங்க செய்யறாங்க. ஜென்ரலா யாராச்சும் அற்புதம் செஞ்சிருக்காங்க, அதை பார்த்தாங்கன்னா அவங்க சொல்றதை நம்புவாங்க. இன்னும் இயேசப்பா எந்த அற்புதமே செய்யல, அதுதான் அவர் செய்ய போற ஃபர்ஸ்ட் அற்புதம். இருந்தாலும் அந்த வேலைக்காரர்கள் இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல நம்பிக்கையா வைத்து அந்த தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுக்கும்போது அது திராட்சரசமா மாறி இருந்ததுங்க. அந்த பந்தி விசாரிப்புக்காரனும் அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு மணவாளனை அழைச்சு, எல்லாரும் முன்னாடி தான் நல்ல ரசத்தை வச்சிருப்பாங்க, நேரம் ஆக ஆக ருசி வந்து குறைந்த திராட்சை ரசத்தை தான் கொடுப்பாங்க, ஆனா நீ நேரம் ஆகியும் இன்னியும் நல்ல திராட்சை ரசத்தை வச்சிருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுனாங்க. இந்த கானாவூர் கல்யாணத்துல இயேசு செஞ்ச அற்புதத்தை வச்சு நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, 2 பேரோட நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சிருந்தாங்க. யார் அப்படின்னா, முதலாவது மரியாளோட நம்பிக்கை. இயேசு இது வரைக்கும் அற்புதம் செய்யவே இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஏசப்பா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இயேசுவின் இடத்துல போய் சொல்றாரு. அந்த ஒரு நம்பிக்கையும், அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரரோட கீழ்ப்படிதல்ங்க. இயேசு அற்புதம் செய்யவே இல்லை, இருந்தாலும் இயேசு சொல்றத செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்களோட வழியை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சதுனால அந்த தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுச்சுங்க. இதுதான் ஏசப்பா செஞ்ச முதலாவது அற்புதம். இதுல இருந்து நம்ம என்ன தியானிக்கணும் அப்படின்னா, நம்மளோட வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவர் மேல நம்பிக்கை வைக்கணுங்க. கர்த்தர் எனக்கு கண்டிப்பா காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. அப்படி நம்ம நம்பிக்கை வச்சு அப்படி நம்மளோட வழியை கர்த்தரிடத்துல கொடுத்து கர்த்தருக்காக நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவாருங்க. நம்மளோட காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். நம்மளோட டெசிஷனை நம்ம எடுக்காம, நம்மளோட டெசிஷனை கர்த்தரிடத்துல சொல்லி பர்மிஷன் வாங்காம அவரோட டெசிஷன் என்னவோ அது நம்மளோட வாழ்க்கையில நிறைவேற்றணும் நம்ம காத்திருக்கிற காலத்துல ஜெர்மனுவோம். நம்மளுடைய காத்திருப்பின் காலத்தின் முடிவு பரலோகத்தின் தேவனானவர் நம்மளோட காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்படி வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா, முந்தின காரியங்களை காட்டிலும், இது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த அற்புதங்களை காட்டிலும் கர்த்தர் இப்போ இந்த காத்திருப்பின் காலத்தின் முடிவுல செய்ய போற காரியம் மிகப்பெரிய அற்புதமாக இருக்குங்க, பெஸ்டா இருக்குங்க. முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் நல்லதா இருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். அதே போலதாங்க, முந்தின காலத்தை காட்டிலும் பிந்தின ஆசீர்வாதமான இந்த காலம் கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு பெஸ்டா தருவாரு. இதை நம்ம தியானிச்சு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டு இருப்போம். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோட பேசின உம்முடைய மகாபெரிய கிருபைக்காக நன்றி. டேடி ஆவியானவரே, எங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் எங்களுடைய பின்னிலைமை தனியா நீங்க ஆசீர்வதித்து பெஸ்டா எங்களோட காரியத்தை நீங்க வாய்க்க பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி டாடி. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Jesus loves you.